உண்மையானவரா இல்லை போலியானவரா கண்டுபிடிக்கிறதுக்கு 3 விதமான பிரமாணங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிரமாணம்னா சாட்சி, ஆதாரம். சாஸ்திர பிரமாணம், ஆத்ம பிரமாணம், ஆப்த பிரமாணம். இல்லை சாஸ்திர பிரமாணம்ன்றது 36 வகையான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதமான ஆசை, சுயநலம், பொறாமை, கோபம் இருக்காது, மோகம் இருக்காது, பற்று இருக்காது, எந்த விதமான உயர்ந்தும் தாழ்வும் பேதம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி காலம் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒருவேளை உணவு, கொஞ்சம் தான் தூக்கம் இருக்கும், உடம்பு மறைக்கிறதுக்கு ஒரு அளவு துணி, அந்த மாதிரி ஒரு அளவுக்கான ஒரு கிட்ட ஒரு இது துறவுங்கிறத தாண்டி எவ்வளவு முடியுமோ அந்த எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆடவர் வர மாட்டாங்க. தனக்கு எவ்வளவு தட்சணைகள் வந்தாலும் அதை வர தன் நாடி வர அடியாருக்கு இன்னொரு மக்களுக்கு சேர்த்துவாங்க. தான் அப்படின்னு இது ஒரு சாஸ்திரம். சில நேரங்கள்ல சில பேர் இது இருக்கவன் அடிப்பாங்க. இந்த சாஸ்திரப்பான் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கவன் அடிப்பாங்க, வேற நான் நம்பிடுவோம். அப்ப 2வது விஷயம் ஆப்த பிரமாணம், அதாவது விசாரிக்கிறது. ஊர்ல அவங்க யார் அடிப்பாட்டும் விசாரிக்கிறது. ஒருத்தவங்க ஆமா ஒரு உண்மையானவர்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் இல்லைங்க அவங்க ஏமாத்தான்னு சொல்லுவாங்க, 4 பேர் சொல்லுவாங்க. விசாரிக்கணும். விசாரிக்கிறதுனா நமக்கு ஓரளவுக்கு ஒரு யூகத்துக்கு வர முடியும். ஓகே இதுதான் உண்மை அப்படின்னு. ஆனாலும் கடைசியா சொல்லப்பட்ட ஒரு விஷயம், முதல் 2 விட 3வது முக்கியமானது ஆத்ம பிரமாணம். அதாவது நம்ம மனசாட்சிக்கு என்ன பண்ணுது, நம்பும் தான் நம்ம வேணாம் தான், நம்ம மனசு என்ன சொல்லுது அதுதான் விஷயம். நம்ம மனசாட்சி நம்புனா நம்பிடணும், நம்பாதான் நம்பாது, அவ்வளோதான். இது இன்னும் சுத்தமா சொல்லலாம், எந்த ஒரு குருவையும் உண்மையான ஞானி, உண்மையான ஒரு ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் சந்திச்ச முதல் சந்திப்பிலேயே நம்ம மனசு அமைதியாகிடும். எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்குது, எல்லாருக்குமான மன சஞ்சலங்கள், எல்லா மன பிரச்சனை இருக்குது. ஆனால் எந்த முயற்சினாலும் சந்திச்ச உடனே மனசோட அமைதி வரும். அந்த அமைதி எதுவும் தற்காலிகமாக இல்லாமல் நீடித்து நிலைக்கும், எப்பவுமே இருக்கும். அந்த மனசு ஒரு திடீர்னு ஏதோ ஏற்பச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் பெருசாக கிடைக்கணும். அது கிடைச்சதுன்னா அவங்க உண்மையிலே ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அது கிடைக்கணும் ஞானம். இதுதான் சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். யார் உண்மையான குரு, யார் போலி குரு நம்ம இதுதான் தெரியாது.